வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு உண்மையான கேஸ் ஸ்டடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து விண்மில் பார்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு கூடவே வந்து சில ரிட்டர்னபிள் ஐட்டம், அதாவது ரீயூசபிள் ஐட்டம், மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்தலாம்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதை அனுப்பிச்சிட்டு அது வந்து திரும்பி வரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் அனுப்புகிறார். அந்த ரீஇம்போர்ட் வந்து 180 நாளுக்குள்ளே வந்துடணும். அதுதான் வந்து போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எல்யூடி ஃபைல் பண்ணுறாங்க. எல்யூடினா லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங், அதாவது அந்த நேரத்தில் அவங்க ஜிஎஸ்டி கட்ட மாட்டாங்க. திரும்பி வரும்போது என்ன எக்ஸ்போர்ட் ஆச்சோ அதுதான் திரும்பி வந்தது அப்படிங்கிறத வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும். 180 நாளுக்குள்ளே வரணும். அது வரல, அது தாண்டி வந்தது. வரும்போது இவங்க வந்து எந்த ஒரு ஜிஎஸ்டியும் கட்டலை, ஒன்றும் கட்டலை. நோட்டிஃபிகேஷனில் அவங்க கிளியர் பண்ணி கொண்டாந்தாச்சு. அப்புறம் என்ன ஆகுது, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து ஒரு ஆடிட்னு ஒன்று வரும்போது அவங்களுக்கு வர்றது வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று வருது, ப்ரீ கன்சல்டேட்டிவ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணீங்க, அதை வந்து இம்போர்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் இந்த இம்போர்ட் வந்து 180 நாளுக்குள்ளே வந்திருக்கணும், 181 நாளில் தாண்டி போச்சு. அதனால் நீங்கள் வந்து அந்த ஐஜிஎஸ்டி, அதாவது எல்யூடி பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த எல்யூடின்னா என்ன, ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம், அந்த எல்யூடியை நீங்கள் வந்து மீறிட்டீங்க, அதாவது நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த மாதிரி செய்யாமல் நடக்காமல் தாண்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த போகும்போது எல்யூடி கொடுத்தாங்க, திரும்பி வரும்போது, அதாவது ரீஇம்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்போர்ட் ஆனதே திரும்பி வந்ததுன்னா அதுக்கு பேர் ரீஇம்போர்ட். இந்த ரீஇம்போர்ட் ஆகும்போது அவங்க வந்து டியூட்டி கட்டாமல் எடுத்து வந்ததுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, 45/2017, 2017 கொடுக்கப்பட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் அது. அதில் என்னென்னா 1Dன்னு சொல்லுவோம். அந்த 1D அப்படிங்கிற கண்டிஷன் வந்து இந்த மாதிரி வந்து திரும்பி வந்துருச்சுன்னா, அதாவது எல்யூடியில் போயிருக்கு, திரும்பி வந்திருக்குன்னா ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் அப்படிங்கிறது தான் அந்த நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ரீஇம்போர்ட் ஆகும்போது இவங்க பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணும்போது ஃபஸ்ட் செக்லாம் நாங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் செக்னால் முதல்ல பொருளை பார்த்துட்டு வந்து அப்புறம் வந்து கூட்ஸ் வந்து மதிப்பீடு பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் செக். இப்போ ரேர் கேஸில் தான் அது பண்ணுவாங்க. இந்த கேஸில் கிட்டத்தட்ட 6 இம்போர்ட், 6மே வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் செக்குக்கு தான் நடந்திருக்கு. இப்போ இவங்களுக்கு என்ன வந்திருக்கு, நோட்டீஸ் வந்திருக்கு, இது கட்டணும், அதாவது டியூட்டி கட்டணும், டியூட்டினா ஜிஎஸ்டி கட்டணும், ப்ளஸ் அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட், கடந்த 4 வருடங்களுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட், மிக முக்கியமானது பெனால்ட்டி கட்ட சொல்கிறாங்க. பெனால்ட்டி வந்து செக்ஷன் 28(4)ல் 25% ஆஃப் தி அமௌண்ட் வந்து கட்டணும் அப்படின்றது தான் 28(4). ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்திருக்க ஃபேக்ட். இது அடுத்த வீடியோவில் இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.